எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, இந்த பொங்கலுக்கு நிறைய புது படங்கள் வந்திருக்குது. ஸோ அதன் வரிசையில் இப்போ வந்து அயலான் வந்திருக்கு. ஸோ அந்த படத்தை பத்தி தான் நீங்க பார்க்க போறோம். அயலான் கூட கேப்டன் மில்லர் அதே மாதிரி நிறைய படங்கள், தெலுங்கு படங்கள் நிறைய படங்கள் வந்தது, மிஷின் வந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் நாங்கள் அயலான் பார்த்தோம். ஸோ அயர்லாண்ட் பற்றி தான் பேச போகிறோம். ஸோ இந்த படத்துக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. அப்புறம் ரொம்ப வருஷமாக வர வேண்டிய படம் கடைசியாக எப்படியோ வந்துருச்சு. ஃபஸ்ட்டு டீமுக்கு ஹேட்ஸ் ஆஃப். என்னன்னா, எப்படியோ 8 வருஷமாக படம் எடுத்து எப்படியோ அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டீங்க. அது வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ நிறைய படங்கள் இந்த மாதிரி ட்ராப் ஆகிருக்கு. ஸோ இந்த 8 வருஷமாக தொடர்ந்து ஒரு படத்தை நம்ம திரையரங்கில் பார்க்க வைக்கிற நம்ம மக்களை பார்க்க வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஹேட்ஸ் ஆஃப் கொடுத்துடலாம். இப்போ நம்ம கதைக்குள்ளே வரலாம். ஸோ கதைக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், விஎஃப்எக்ஸ் வேற லெவல், எக்ஸ்ட்ராடனரி. நம்ம ஹாலிவுட் படங்களில் பார்க்குற மாதிரி வேற லெவலான ஒரு விஎஃப்எக்ஸ். மார்வல், டிசி அந்த மாதிரி. ஸோ இந்த ஃபேண்டம் எஃப்எக்ஸ் ஸ்டுடியோஸ் அவங்க தான். ஸோ இவங்க வந்து நிறைய மார்வல் படத்துலேயும் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்றது சொல்லியிருக்காங்க அவங்களே. ஸோ அந்த வரிசையில் அயலான ஒரு நல்ல ஒரு விஎஃப்எக்ஸ் பிறந்து, விஎஃப்எக்ஸ்னாலே சில படங்கள் ஃப்ளாப் ஆயிருக்கு. பட் இதில் வந்து விஎஃப்எக்ஸ் உயிரை கொடுத்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு பிக் ஹெட்ஸ் ஆஃப். ஸோ இப்போ கதைக்குள்ளே வரலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஒரு ஜாலியாக ஃபன்னாக போச்சு. ஸோ அந்த ஏரியல் வந்து அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஜாலியாக போச்சு. எஸ்கேயோட ஆக்டிங் எல்லாமே சூப்பராக இருந்தது. செகண்ட் ஹாஃப்லேருந்து தான் எனக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் அந்த படத்துக்கு கொடுத்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொடுத்த எக்ஸைட்மெண்ட் செகண்ட் ஹாஃப்ல இல்லை. ஸோ செகண்ட் ஹாஃப்லேருந்து படம் கொஞ்சம் போர் ஆயிடுச்சு. அதாவது லேக் இருக்குது கொஞ்சம். செகண்ட் ஹாஃப்லேருந்து ரொம்ப லேகு. அதுக்கப்புறம் கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து 8 வருஷமாக ஒரு படம் எடுக்கிறீங்க. உங்களுக்கு எவ்வளவோ டைம் இருந்திருக்கு. நீங்கள் கதையை இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம், நம்ம மக்களுக்கு பிடிச்ச மாதிரி. நான் வந்து ஆக்சுவலாக படம் போகும்போதே நினச்சேன், பழைய கதையாக இருக்குமே அதெல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். பட்டு இருந்தாலும் கொஞ்சம் இடத்துல ரொம்ப லேகு, ஒரு ட்ராபேக். ஸோ அதனால தான் இந்த படம் கொஞ்சம் எனக்கு ரொம்ப ரொம்ப கொஞ்சம் வந்து இந்த படம் அவ்வளோவா எனக்கு செட் ஆகலை. மனசில் வந்து இடம் பிடிக்கல அந்த படம். ஸோ ஏலியனுக்கு வந்து சித்தார்த் வாய்ஸ் கொடுத்துருக்காரு. வாய்ஸ் நல்லா ஃபிட் ஆச்சு. அப்புறம் அந்த ஏலியன் பண்ணுற அந்த ஆக்டிவிட்டீஸ், ஃபன் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே ஜாலியாக இருந்தது. பசங்க தேட்டர் ஃபுல்லாக எல்லாம் ஃபேமிலி ஆடியன்ஸோட வந்து ஜாலியாக பார்க்குறாங்க. ஸோ எல்லாம் லாஃப்டராக ஃபன்னாக போச்சு. யோகி பாபு அதே மாதிரி நிறைய காமெடி ஆக்டர்ஸ் எல்லாமே நல்லா தான் இருந்தது. கேஸ்ட்லேருந்து எல்லாமே ஓகே தான். மற்ற கதை தான். 8 வருஷமாக ஒரு படம் எடுக்கிறீங்க. இந்த செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் மாறி இருக்கலாம், இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்றது தான் என்னோட ஒரு ஒப்பீனியன். மற்றபடி எனக்கு தெரிஞ்சு அவ்வளோவா அந்த படத்தில் வேற எந்த நெகட்டிவும் இல்லை. மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த கதை கொஞ்சம் ஒரு நல்ல கதை தான். இது வேற மாதிரி கூட எடுத்துகிட்டு போயிருக்கலாம். லைக் ஒரு ஸ்பாய்லர் சொல்கிறேன். ஒரு கேன்சர் பேஷண்ட் பொண்ணு பாப்பா ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அந்த பவரை கொடுத்துருப்பாரு. இந்த அயலான் வந்து ஏலியன் கொடுத்துருப்பாரு. அந்த பவர் கொடுத்துருப்பாங்க. அந்த பாப்பாவை வச்சு இன்னும் கூட நிறைய பண்ணியிருக்கலாம். கிளைமேக்ஸில் வந்து காப்பாற்றுற மாதிரி என்னமோ. பட் அவங்களுக்கு ஒரு தனியாக ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருந்தது. ஃபுல்லாகவே எஸ்கேக்கே அந்த மாதிரி கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அவர் ஹீரோ தான். பட் இன்னும் அந்த பாப்பாவுக்கு கொடுத்து பவரை எடுத்துகிட்டு வர மாதிரி இருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். வில்லன்லேருந்து எல்லாமே நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. பொங்கலுக்கு வந்ததுனால இந்த படம் ஒரு கிளாஸ் வேற ஆச்சு. அதனால தான் இந்த படம் கொஞ்சம் இன்னும் நல்லா ஓடுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து பர்சனலாக இந்த படம் அவ்வளோவா செட் ஆகலை. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்த அந்த எக்ஸைட்மெண்ட் செகண்ட் ஹாஃப்ல அப்படியே இப்படி போன சார்ட்டு அப்படியே செகண்ட் ஹாஃப்ல கீழே வந்துருச்சு. ஸோ அதுதான் எனக்கு வந்து இருக்கிற ஒரே ஒரு தப்பு. அடுத்தது மியூசிக். ஏஆர் ரஹ்மான் தான் மியூசிக். ஏஆர் ரஹ்மானா இவ்வளோ ரொம்ப கம்மியாக மியூசிக் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே யோசிக்க வச்சிட்டாரு. ஏன்னா பிஜிஎம்லாம் ஓரளவுக்கு மேலே ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. பாட்டு எதுவுமே நல்லா இல்லை.
அயலான் பாட்டு, அப்புறம் சூரா சூரக்கா, அப்புறம் சாகோ சாகப்பா, அப்புறம் வேற எந்த பாட்டுமே நல்லா இல்லை, எல்லாமே கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பாட்டு இன்னும் பிஜிஎம் இன்னும் நிறையா இருந்தாலே இன்னும் நல்லா படம் கொஞ்சமாச்சு நம்ம மைண்டுக்கு நின்றுருக்கும். நிறைய படங்கள் பிஜிஎம்னாலே சில படம் ஓடி இருக்கு. ஸோ அந்த மாதிரி இன்னும் ஏஆர் ரஹ்மான் கொஞ்சம் இன்னும் எஃபர்ட் போட்டு பண்ணியிருந்தா இந்த படம் இன்னும் அந்த பிஜிஎம்னாலே இன்னும் நல்லா ஓடி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் எடிட்டிங்லாம் எல்லாமே நல்லா தான் இருந்தது. அப்புறம் ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்தது. அதனால தான் செகண்ட் ஹாஃப்லேருந்து எல்லாமே கொஞ்சம் எல்லாம் செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தது. எனக்கு ஒன்றுமே புரியல. செகண்ட் ஹாஃப்லேருந்து கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவ்வளோதான் இந்த படத்தை பற்றி சொல்ல முடியும். இந்த படம் பார்க்கக்கூடாதுன்னெலாம் கிடையாது. ஜாலியாக ஃபேமிலியோடு நீங்கள் போகிறீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிக்கும் படம். மற்றபடி வேறு எந்த காரணங்களும் இல்லை. ஸோ மறக்காமல் இந்த பொங்கலுக்கு எல்லோரும் ஜாலியாக போய் படம் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்குங்க. அப்புறம் அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ அடுத்து ஒரு பயங்கரமான வீடியோ சந்திக்க வரை உங்கள் இந்த வீடியோ பொறுத்து உங்கள் ஜோஷ். பாய் காய்ஸ், ஜோஷ்.